பெண்கள் வந்து கடலில் விழுந்து செத்துடுறாங்க அப்படின்னா, வணக்கம் டீம் சென்னை நேயர்களே, நல்ல படித்தவங்க, பண்பானவங்க, கை நிறைய சம்பளம் வாங்கக்கூடியவங்க, 4 பேருக்கு புத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு டேலண்ட் உள்ள 2 பெண்கள் வந்து கடலில் விழுந்து செத்துடுறாங்க அப்படின்னா, இதை நம்ப முடியுமா? இது சம்மந்தமாக நம்ம முழுசாக வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே. இவங்க கேரளா மாநிலத்தை சேர்ந்தவங்க. அவங்க அப்பா பேர் வந்து பிலிப்ஸு, அவங்க அம்மா பேர் வந்து மீரா. இவங்களுக்கு 3 பெண் குழந்தைகள். ஒரு பொண்ணு பேர் வந்து எலிசபெத் ஹனி பிலிப்ஸ். இவங்களுக்கு வந்து 35 வயசாகுது. மீரா பிலிப்ஸ்க்கு வந்து 32 வயசாகுது. இவங்க அமெரிக்காவில் செட்டில்டு. இவங்க அக்காவுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. யாருக்கு? எலிசபெத்துக்கு வந்து கல்யாணம். அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க. இவங்களும் அமெரிக்காவில் சந்தோஷமாக தான் இருந்துகிட்ருக்குறாங்க. இவங்க விடுமுறைக்காக இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. வந்துட்டு தமிழ்நாட்டில் பல சுற்றுலா தலங்கள் வந்து சுற்றி பார்த்துருக்காங்க. லாஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க, கன்னியாகுமரி மாவட்டம் வந்திருக்காங்க. அங்கே ரூம் எடுத்திருக்காங்க. ரூம் எடுத்துகிட்டு அங்கே உள்ள சுற்றுலா தலங்களெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு சொல்லி போயிருக்கிறாங்க. போனவங்க ரிட்டன் வரல. ஹோட்டல் உரிமையாளர் வந்து செக் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க பேகு எல்லாமே உள்ள திங்ஸ் எல்லாம் உள்ளே தான் இருக்குது. ஆனால் இவங்களை வந்து தொடர்பு கொண்டிருக்காங்க. அவங்க ஃபோன் லிஃப்ட் பண்ணாத காரணத்தினால காவல்துறைக்கு வந்து தகவல் கொடுக்குறாங்க. ஏன் இந்த மாதிரி 2 பேர் ஸ்டே பண்ணாங்க, இப்போ வரல, அவங்க ஃபோன் அடித்தா ஃபோன் எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனே காவல்துறை வந்து விசாரணைக்கு வந்து முடுக்கி விடப்படுகிறது. அவங்க எல்லா இடங்களும் பார்க்குறாங்க, சுற்றி பார்க்குறாங்க. அப்போ 2 பிணங்கள் வந்து கடலில் மிதக்குது அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்துலேருந்து தகவல் கொடுக்குறாங்க. காவல்துறை அங்கே போகிறாங்க. போனால் ஆமாம், இந்த பெண்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்கள பற்றி தீரா விசாரிக்கும்போது அவங்க அக்காவுக்கு வந்து இவங்க இமெயில் பண்ணியிருக்கிறாங்க. அக்கா, நாங்கள் வந்து வரும்போதே எங்களுக்கு மன உளைச்சலோடு தான் நாங்கள் வந்தோம். இருந்தாலும் நான் வந்து ரிட்டன் வரமாட்டோம், நாங்கள் இறந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் இறந்ததுக்கப்புறமா எங்களுடைய அஸ்தியை கடலில், கன்னியாகுமரி கடலில் நீங்கள் வந்து கரைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அக்காவுக்கு உத்தரவு போட்டு இவங்க 2 பேரும் இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வருது. இது இவ்வளோ பணம் படைத்தவங்க, 4 பேருக்கு புத்திமதி சொல்கிறவங்க, இவங்க கடலில் ஏன் விழுந்து செத்தாங்க அப்படின்றத, அதாவது விதியால் மதியை வெல்லலான்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்களால் விதியை வந்து வெல்ல முடியல அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இதை உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.